தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது தென்னை மரங்களை தாக்கக்கூடிய காண்டாமிருக வண்டு மற்றும் சிவப்பு கூன்வண்டுக்கான இனக்கவர்ச்சி பொறி தான் இந்த தென்னை பொறி. இந்த தென்னை பொறியை பயன்படுத்தக்கூடிய மாத்திரை, அதாவது லூர் சொல்லுவோம். இது வந்து காண்டாமிருக வண்டுக்கான மாத்திரை, இது சிவப்பு கூன்வண்டுக்கான மாத்திரை. இந்த காண்டாமிருக வண்டு தாக்கக்கூடிய தென்னை மரங்களை பார்த்தீங்கன்னா அதோட குருத்தெல்லாம் இந்த மாதிரி வி ஷேப்பில் கடிச்சு வச்சுருக்கும். சிவப்பு கூன்வண்டு தாக்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது மரத்தையே துளையிட்டு எவ்வளோ பெரிய மரம்னாலும் அதை பட்டு போக செய்யும். இந்த தென்னை மரப்பொரியை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் உள்ளே இருக்கிற பக்கெட்டில் 1 லிட்டர் தண்ணியும் 20 ml நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு எண்ணெயை மேலே 2 மூடி ஊற்றிக்கணும். இது எதுக்கு ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா, பறந்து வர வண்டுங்க இதில் வந்து விழுந்து அதோட ரெக்கைகள் இது எண்ணெயில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம காண்டாமிருக வண்டுக்கான மாத்திரையை இதில் எப்படி பொறுத்துறதுன்னு பார்ப்போம். இந்த மூடியோட உள்பக்கமாக ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் நம்ம கொக்கி கொடுத்துருப்போம். அந்த கொக்கி அதில் உள்பக்கமாக பொருத்திட்டு இந்த காண்டாமிருக வண்டுக்கான மாத்திரையை நம்ம இந்த கொக்கியில் நம்ம மாட்டி விட்டுடணும். இதுமாரி மாட்டி விட்டுட்டோன்னா அதோட வாசனைக்கு வண்டுங்க வந்து விழுந்துடும். இந்த மாத்திரை உங்களுக்கு 3.5 மாதம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் மாத்திரையை மட்டும் மாற்றினா போதும். நம்ம இந்த தென்னை மரப் பொரியை பயன்படுத்திய பிறகு இதில் சிவப்பு கூன்வண்டு மற்றும் காண்டாமிருக வண்டு எப்படி கட்டுப்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த தென்னை மரப் பொரி தேவைன்னா